இறைவன் முருகப்பெருமானுக்கு வேலை தந்து அந்த வேலை வெற்றி வேலாக சக்தி வேலாக மாற்றியவள் அம்பாள். அந்த அம்பாளுக்குரிய ஆடி மாதத்துல அதிலும் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக முருகப்பெருமான ஆடி கிருத்திக வழிபாடு செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படிங்கிற நிர்பந்தங்கள் எல்லாம் பக்தியிலேயோ வழிபாட்டுல கிடையவே கிடையாது. இதை தெளிவா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரி, என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனுக்கு? எளிமையா பஞ்சாமிரதம் வைக்கலாம், பழங்கள் வச்சு வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம விரதம் இல்ல, அதனால பழம் வச்சுட்டு அந்த பழங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். தேன் திணை மாவு கலந்து நல்ல ஒரு 4 உருண்டை பிடிச்சு முருகனுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். எப்ப நீங்க நைவேத்தியம் பண்ணாலும் அதுல முருகனுக்கு கொஞ்சமா அந்த தேன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தேன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற போது அனைத்து விதமான நலன்களையும் இந்த தேனின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முருகனுக்கு மிக முக்கியமான வழிபாடு 6 தீபங்கள் ஏத்துறது. நிறைய பேர் சொல்றீங்க, அம்மா நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க பொதுவாகவே முருகனை கும்பிடும் போதெல்லாம் செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த ஷட்கோண தீபம் ஏத்த ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷட்கோண தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத நான் இப்ப படத்துல காட்டுறேன். புதுசா பாக்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. 6 அகல் விளக்கு முருகப்பெருமான நினைச்சு கார்த்திகை பெண்களை நினைச்சு நெய் தீபம் விட்டு ஏற்றக்கூடியதுதான் இந்த ஷட்கோண தீபம். இந்த ஷட்கோண தீபத்தை ஏத்தி நெய் தான் விடணும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நெய் தான் விட்டு சின்ன அகல் கூட வச்சுக்கோங்க. அதுல நெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை எரிஞ்சுதுன்னா கூட போதும். அந்த நேரத்துல முருகனுக்கு விசேஷமான திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், வேல் மாறல், மயில் விருத்தம் இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணலாம். வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா வேல் அந்த படிக்கிறதையாவது நீங்க கேளுங்க. அதை கேட்டாலே நமக்கு மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இறைவன் முருகப்பெருமானுக்கு வேலை தந்து அந்த வேலை